சென்னையிலிருந்து அந்தமானுக்கு புறப்பட்ட AN-32 ரக விமானம் நடுவானில் காணாமல் போன விமானம் கடலில் விழுந்திருக்கலாம் என்ற யூகத்தில் ஆழ்கடல் தேடலில் சாகர்நிதி ஆய்வு கப்பல் ஈடுபட்டு வருகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் காணாமல் போய் 17 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் ஆழ்கடல் தேடலில் அதிநவீன ஆய்வு கப்பலான சாகர்நிதி ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 150 கடல் மைல் தொலைவில் விமானம் விழுந்திருக்கக்கூடும் என்று கருதப்படும் 10,000 கிலோமீட்டர் சுற்றளவில் சாகர்நிதி ஆய்வு கப்பல் தேடும் பணியை தொடங்கியிருக்கிறது. கடல் மேற்பரப்பில் தேடியதில் எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் ரேடியோ கதிர்வீச்சுகளை கடலுக்குள் செலுத்தி ஆய்வு மேற்கொள்ளும் பணியை 8 பேர் கொண்ட குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். காணாமல் போன விமானம் கடலுக்கு அடியில் சுமார் 3,400 மீட்டர் ஆழத்தில் சிக்கியிருக்கக்கூடும் என கணிக்கப்படுகிறது. ஆழ்கடல் தேடலில் இந்திய புள்ளியியல் ஆய்வு மையத்தை சேர்ந்த சமுத்ரா ரத்னாகர் என்ற மற்றொரு ஆய்வு கப்பலும் விரைவில் இணைய இருக்கிறது.